இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களத்தால் ஒட்டுமொத்த இலங்கைக்குமே ஒரு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. எதனால் அந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு, வரப்போகிற காலநிலை மாற்றத்தினால இலங்கையினுடைய என்னென்ன பகுதிகள் எவ்வாறு மாற்றமடைய போகுது, எவ்வாறு பாதிக்கப்பட போகுது, இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். பே ஆஃப் பெங்கால், அதாவது பங்களா விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கிற குறைந்த காற்றழுத்தத்தினால அங்கே ஒரு தாளமுக்க நிலைமை உருவாகிருக்கு. இந்த தாளமுக்கம் இலங்கையினுடைய வடக்கு பகுதியை நோக்கி நகரத்தால் இலங்கையினுடைய வடக்கு அப்புறம் கிழக்கு மாகாணங்கள் அப்புறம் இலங்கையினுடைய மத்திய பகுதிகள் அதிக அளவில் பாதிப்படையக்கூடும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த ஒரு காற்றழுத்தத்தினால இலங்கையினுடைய மற்ற பகுதியில் தவிர்த்து வடக்கு மாகாணம் அதிகளவிலே பாதிப்படையக்கூடும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் முல்லைத்தீவு, ஜஃப்னா, வவுனியா, மன்னார், கிளிநொச்சி இந்த மாதிரியான பகுதிகளில் அதிகளவிலான மழை, இடியுடன் கூடிய மழை, அப்புறம் வேகமான காற்று இந்த மாதிரி விஷயங்கள் அவதானிக்கக்கூடும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. 25 அப்புறம் 26ஆம் தேதிகளில் அதிகளவிலான மழை, இடிமின்னல், அப்புறம் வேகமான காற்று போன்ற சூழ்நிலையை அவதானிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை, அம்பாறை, வெட்டிக்குளோ இந்த மாதிரியான மாவட்டங்களில் 24 அப்புறம் 25 இந்த 2 நாட்கள்லேயும் அதிகளவிலான மழை, இடிமின்னல், அப்புறம் வேகமான காற்று போன்ற சூழ்நிலையை அவதானிக்க முடியும். அதே போல் ஊவா மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் மொனராகலை, பதுளை ஆகிய மாவட்டங்களில் 24ஆம் தேதி அதிகளவிலான மழை அப்புறம் இடிமின்னல் இந்த நிலைமைகளை அவதானிக்க முடியும். இலங்கை முழுக்கவே இந்த நிலைமை காணப்பட்டாலும் வடக்கு, கிழக்கு, அப்புறம் ஊவா, தென் மாகாணம் இந்த மாதிரியான மாகாணங்களில் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ இலங்கை மக்கள் 24, 25, 26 இந்த 3 நாட்களையும் மிகவும் அவதானமாக செயற்பட வேணும் அப்படின்னு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்திருக்காங்க.